இன்னைக்கும் அந்த கங்கை வந்து அதே பெருமையுடன் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா, மக்கள் மாசுபடுத்துறதுல தான் பெரிய பங்கு வகிக்கிறாங்க இப்ப பார்த்தீங்கன்னா. சும்மா இருப்பதே சிவம். ம். இப்ப நான் சும்மா இருந்தேன் இல்லைங்களா? அது சிவம். ஓகே. சுசை, அசுசை. எது நீங்க ரொம்ப அசிங்கம் அப்படின்னு சொல்றீங்களோ, அதுதான் புனிதமானது. இல்ல சார். அசிங்கம் அப்படின்ற இல்ல ஒரு ஒரு நிமிஷம். எது தர்மம் அப்படிங்கிறீங்களோ, சில நேரங்கள்ல அது அதர்மமா இருக்கும். ஆமா. நிச்சயமா. எது புனிதமானதுன்னு சொல்றீங்களோ, அது வந்து சில நேரங்கள்ல இப்படி இருக்கும். பார்ப்பவர்களுடைய கண்களுக்கு எனக்கு அதர்மமாக இருப்பது உங்களுக்கு தர்மமாக தெரியும். உங்களது தர்மம் எனக்கு அதர்மமாக தெரியும். காலத்தினுடைய கோலங்கள், காலத்தினுடைய மாற்றங்கள். அன்னைக்கு இருந்த கங்கை நதியில வந்து மொத்தமே ஒரு 100 பேர், 150 பேர் தான் வந்தாங்க, போனாங்க, இருந்தாங்க, முக்தி பெற்றாங்க. ஆனா, இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50,000 பேர்லேருந்து 1,00,000 பேர் வராங்க. இன்னும் எதிர்காலத்தில எப்படியெல்லாம் இருப்பார்கள்? ஜனத்தொகைகள் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த காலத்துக்கும், இன்னைக்கு இருந்த காலத்துக்கும் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் இருக்கு. இருந்தாலும், நீங்க சொன்னத ஒண்ணே ஒண்ணு நல்லா கவனிக்கணும். இதற்கு அரசாங்கம் மட்டுமோ, அல்லது கோவில்கள் மட்டுமோ இத வந்து நம்ம புனிதப்படுத்தி விட முடியாது. நம்ம ம். போறவங்களும், நிச்சயமா. நம்மளுடைய அ பொறுப்பு உணர்ந்து, இந்த கங்கையில நான் குளிக்கும்போது, என்னுடைய பின்னாடி வர்ற சந்ததிக்கும் நான் விட்டுட்டு போகணும், அப்படின்னு நம்ம நினைக்கணுமே ஒழிய, அத வந்து அசூசப்படுத்துறதும், அ அசிங்கப்படுத்துறதும் அவ்வளவு நல்லதில்ல. எனக்கு மட்டும் தான், இது எனக்கு மட்டுமான ஜீவ நதி, எனக்கு மட்டுமே மோட்சம் கொடுக்கக்கூடிய புண்ணிய பூமி அப்படின்னு நீங்க நினைக்கிறத விட, என்னுடைய குலத்திற்கும், என்னுடைய சந்ததிக்கும் இது தரக்கூடிய இடம் அப்படின்னு, இன்னைக்கு எனக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் இங்கே. அப்படி நினைச்சு செஞ்சீங்கன்னா, எல்லா காலங்களிலும் கங்கை புனிதமாக இருக்கும்.